தெரிந்து கொள்ளப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லாம் கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அழைக்கப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லாம் கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ நாம் என்ன செய்யணும்? நம்மையே பரிசுத்தமாக, நம்முடைய பலிகளையும் பரிசுத்தமாக கர்த்தருக்கு நம்மை ஒப்பு கொடுக்கணும். அதற்கு நம்முடைய இருதயம் பரிசுத்தமாக இருக்கணும். ஆகவே தான் தாவீது சொல்றான், தேவனே சுத்த இருதயத்தை எனக்குள்ளே உருவாக்கும். நீதிமொழிகள்ல 22:11 சொல்லப்பட்டிருக்கு, சுத்த இருதயத்தை விரும்புகிறவனுடைய உதடுகள் இனிமையானவைகள், ராஜா அவனுக்கு சிநேகிதனாவான். நமக்கு ஒரு ராஜா உண்டு. அவர் பரலோகத்தின் ராஜா, அவர் பூமி அனைத்திற்கும் ராஜா, அவர் மகிமையின் ராஜா. அவருக்கு பெயர் இயேசு ராஜா. அந்த இயேசு ராஜா எத்தனை பேருக்கு சிநேகிதனா மாறணும்? அதான் இயேசு நம்மளை அழைக்கும் போது, சிநேகிதர்களே, சிநேகிதன் தான் மனம் திறந்து பேச முடியும். சிநேகிதனோடு கூட சிநேகிதன் தான் மனம் விட்டு பேச முடியும். அந்த தேவன் நான் விரும்புகிறேன், ஒவ்வொரு ஆராதனையில் ஒவ்வொரு செய்தியின் வேளையிலும் தேவன் நம்மோடு மனம் திறந்து பேசணும், மனம் விட்டு பேசணும். அவருடைய இருதயத்தை எல்லாம் நமக்கு வெளிப்படுத்தணும். நான் விரும்புகிறேன். எத்தனை பேர் அதை விரும்புகிறீங்க? சபைக்கு வரும்போது தேவன் அவருடைய இருதயத்தை எனக்கு வெளிப்படுத்தணும். பிரசங்கம் நடக்கும் பொழுது, தேவனுடைய சமூகத்தில் நான் வந்து அமரும் பொழுது, சிம்சோன் போய் உள்ளத்தை எல்லாம் தேவையில்லாத இடத்துல வெளிப்படுத்தினான். என் தேவாதி தேவன் அவருடைய இருதயத்தை எனக்கு வெளிப்படுத்தணும்னா தேவனுக்கு நான் சிநேகிதனா இருக்கணும். தேவனுக்கு நான் சிநேகிதனா இருக்கணும்னா என் உதடுகள் இனிமையா இருக்கணும். என் உதடுகள் இனிமையா இருக்கணும்னா என் இருதயம் சுத்தமா இருக்கணும். நம்முடைய இருதயம் சுத்தமா இருக்கணும்னா நம்முடைய இருதயத்தை நாம் பாதுகாக்கணும், வேலி அடைக்கணும். ஆகவே தான் நீதிமொழிகளில் சொல்லப்பட்டிருக்கு 4ஆம் அதிகாரம் 23வது வசனத்தில், எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதனிடத்திலிருந்து ஜீவ ஊற்று புறப்படும். எத்தனை பேர் எனக்குள்ளிருந்து ஜீவ ஊற்று? உதடுகளில் இருந்து ஜீவ ஊற்று வெளிப்படணும். உதடுகளில் இருந்து அந்த உதடுகள் இனிமையானவைகளாக இருக்கணும். அந்த உதடுகள் யாருடைய உதடுகள் இனிமையானது? சுத்த இருதயத்தை விரும்புகிறனுடைய உதடுகள். அப்ப அந்த சுத்த இருதயம் எப்ப வருது? வேலி அடைக்கப்படும் பொழுது. அப்ப வேலி, எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதனிடத்திலிருந்து ஜீவ ஊற்று புறப்படும். எத்தனை பேருக்குள்ள இருந்து ஜீவ ஊற்று புறப்படணும்? இருதயத்தின் நிறைவு தான் வாய் பேசும். அந்த இருதயத்திலிருந்து ஜீவ ஊற்று வாயின் வழியாக வெளிப்படும். எத்தனை பேருக்கு அது வெளிப்படணும்? அப்ப எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள். பாதுகாக்கப்பட்ட இருதயத்திலிருந்து, வேலி அடைக்கப்பட்ட இருதயத்திலிருந்து ஜீவ ஊற்று புறப்படுகிறது. ஆனால் யார் தன்னுடைய இருதயத்தை பாதுகாக்காமல், யார் தன்னுடைய இருதயத்தை வேலி அடைக்காமல் போகிறார்களோ அவர்களுக்குள்ளிருந்து ஜீவ ஊற்று புறப்படாது, பொல்லாத சிந்தனைகள்